ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான 3 விதமான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். ஹோம் மேட் ஏபிசி மால்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா இது எல்லாமே எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட். இதுக்காக ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் அளந்து பார்த்தப்போ மொத்தமா ஒரு 300 கிராம்ஸ் இருந்துச்சு. நான் முதல் நாளே எல்லாமே 2 காய் வச்சு நான் ட்ரை பண்ணேன். அது அந்த அளவுக்கு கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு கரெக்டா வராத மாதிரி இருந்துச்சு. அதனால இது செகண்ட் டைம் அட்டன் பண்ணது உங்களுக்கு வீடியோவா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு இதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சாலும் சில சமயம் சரியா அரைப்படாம இருக்கும். அதனால இதை நல்லா துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை அப்படி தனியா வச்சிடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு கடாயில சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக 4 ஏலக்காவும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல கொட்டி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு இதையும் நம்ம தனியா பொடிச்சு வச்சுக்கணும். இப்போ நல்லா அடிகனமான கடாயில இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் எங்கிட்ட இருக்கிற இரும்பு கடாயில அதில் தான் இதை செஞ்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு இனிப்புக்காக 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுமே இது ரொம்ப இலக்கமாகி நல்லா கொதிக்கும் போது தெறிக்க ஆரம்பிக்கும். பாருங்க இந்த மாதிரி. இந்த டைம்ல நம்ம மூடி வச்சு இதைய அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். முதல் நாள் செய்யும்போது கையிலெல்லாம் தெரிச்சு சின்ன கொப்பளம் ஆயிடுச்சு. அதனால இந்த டைம் கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் தள்ளி நின்னே நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி அப்பப்போ ஓப்பன் பண்ணி இதை நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு இதை நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற நட்ஸ் பவுடரை இது கூட சேர்த்து கொடுக்கலாம். பாருங்க நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ நட்ஸ் பவுடரை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு சின்ன சின்ன கட்டி எதுவுமே இல்லாம நல்லா இதை தேய்ச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க இன்னுமே நல்லா மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் ஓரளவுக்கு வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபேன் கீழே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், கை விடாம. இனி போக போக ரொம்ப இருக்கும் போது நம்மளால கை வலிக்கும், கிளறவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரமே ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் கூட எனக்கு அந்த கடாயிலேயே பவுடர் மாதிரி ஃபார்ம்ல வரவே இல்லை. நான் அது ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயில்ல வச்சுதான் எடுத்தேன். இதுல நான் முதல் நாள் செஞ்சது இதுவுமே அந்த ஸ்டேஜ் வரல. இது ரெண்டையுமே நான் வெயில்ல வச்சுதான் காய வச்சு இந்த அளவுக்கு நான் எடுத்தேன். பாருங்க இது நான் இப்ப வீடியோல உங்களுக்காக காமிச்சது. வெயில காஞ்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப இதை நான் மிக்சியில போட்டு தனித்தனியா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சமா கடைசியில இந்த மாதிரி வந்துச்சு. இப்ப இன்னைக்கு நான் வீடியோல காமிச்சதையும் நல்லா மிக்சியில பொடிச்சிட்டு இது ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சப்போ நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இப்ப இதை நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு பவுடரை நம்ம டம்ளர்ல சேர்த்துட்டு நல்லா சூடான பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதுல நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம இனிப்புக்காக எதுவும் சேர்க்க வேண்டாம்.
இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருந்துச்சு, ரொம்ப ஹெல்தியும் கூட. கண்டிப்பா நம்ம வீட்ல செஞ்சு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஹார்லிக்ஸ் பண்றதுக்காக நான் முழு கோதுமை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு கோதுமைய நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு நல்லா 2-3 டைம் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஒயிட் கிளாத்ல இந்த கோதுமையை போட்டு தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை கட்டி நம்ம அப்படியே வைக்க போறோம். இதை முளை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம ஹார்லிக்ஸ் பண்ண போறோம். இதையும் ஒரு 7-8 மணி நேரத்துக்கு மேல நம்ம அப்படியே கட்டி வைக்கும் போதுதான் இது லேசா கொஞ்சமா முளைச்சு வரும். 2-3 நாள் விட்டாதான் உங்களுக்கு பெரிய பெரிய முளை வந்த மாதிரி இருக்கும். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் போது ரொம்ப சின்ன சின்ன முளைச்சு வந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இப்ப 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறோம். இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்ப இத நம்ம வெயில காய வைக்கணும். ஏன்னா இதுல நம்ம தண்ணியில ஊற வச்சு போட்டனால கொஞ்சமாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கதான் செய்யும். அதனால இதை நல்லா வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கலாம். இப்ப நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு கடாயில போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். அதே நேரத்துல கோதுமை கலர் மாறிடக்கூடாது. இதை நல்லா வறுத்தாச்சு. ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம். இப்ப இது கூட சேர்க்கறதுக்காக நான் 1 கையளவு பாதாம் 1 கையளவு முந்திரியும் எடுத்திருக்கேன். அதையும் இந்த கடாயில சேர்த்துட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதையும் அந்த கோதுமை கூடயே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில சேர்த்து அரைக்கும் போது அந்த அளவுக்கு இது ஒரு ஃபைன் பவுடரா ஆகாது. இப்ப இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப கொரகொரப்பா தான் கிடைச்சது அரைச்சி எடுக்கும் போது. 2 டைம் நான் அரைச்சுக்கிட்டேன். அப்படி இருந்தும் கூட இந்த அளவுக்கு வேஸ்டும் வந்துச்சு. இப்ப இது கூட மிக்ஸ் பண்றதுக்காக 1/2 கப் அளவு பால் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சூப்பரான ஹார்லிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு மட்டும் அந்த கலர்ல இல்லைங்க, சாப்பிடும்போது கூட கடையில நம்ம வாங்கி குடிக்கிற ஹார்லிக்ஸ் மாதிரியே ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இப்ப டம்ளர்ல 2 ஸ்பூன் அளவு ஹார்லிக்ஸ் சேர்த்துட்டு இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா சூடான பால்ல இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. பசங்க வெளியில போய் நீ வாங்காம நம்ம வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஆரோக்கியமா. இப்போ அடுத்ததான் நம்ம பாக்குறது ஹோம் மேட் போன்விட்டா. இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கப் மக்கானா எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா வறுத்தாச்சு. பாருங்க, உடைச்சா இந்த மாதிரி உடப்படணும். இப்ப இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாவே இது நிறம் மாறிடும். இப்ப இதையும் நல்லா வறுத்தாச்சு. அது கூடயே இதையும் சேர்த்து வச்சிடலாம். இப்ப 1 கையளவு பாதாம் 1 கையளவு முந்திரியும் சேர்த்திருக்கேன் இது கூட சேர்க்கறதுக்காக. இதையும் நல்லா வறுத்துட்டு அது கூடயே சேர்த்தி இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மக்கானா வந்து பாக்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம ரெகுலர் பொரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதை நம்ம உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான போன்விட்டா பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது கூட மிக்ஸ் பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போன்விட்டா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் ஃபிளேவர்ல இருக்கும் இல்லையா, அதனால நம்ம இதுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம்.
கோகோ பவுடர் அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கசப்பாயிடும். இப்போ இதுக்கு இனிப்புக்காக 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரையும் நான் நல்லா சலிச்சிட்டு அது கூட சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த 3 பவுடருமே நல்லா சலிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுத்தமான பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா இந்த போன்விட்டாவையும் நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவு போன்விட்டாவை இந்த டம்ளர்ல போட்டாச்சு. இதுல ஏற்கனவே நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூடான பாலை இதுல ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடையில கிடைக்கிற போன்விட்டா மாதிரியே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இப்போ இந்த 3 விதமான ஹெல்த் ட்ரிங்க்ஸையும் கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்!